வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். எல்லாரோட ஸ்பீச்சஸ் கேட்டு என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. ரொம்ப ஐம் டச்ட். ட்ரெய்லரில் சேது அண்ணா வந்து லவ் பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். இந்த காதல் கதை சொல்லவா, எனக்கு டைட்டில் கூட ரொம்ப பிடிக்கும். அப்போ வரும்போது வழியில் யோசித்தேன், லைக் ரொம்ப ஃபிலாசபியாக யோசித்தேன் நான். ஹவ் இம்பார்ட்டண்ட் இஸ் லவ் அண்ட் என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது லவ்க்கு. ஐ திங்க் லவ்னால தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டு பேசிகிட்ருக்கேன். ஐ திங்க் சினிமா, என் கரியர் அண்ட் சினிமா இட் செல்ஃப் ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் லவ். என் அம்மா ஆசைப்பட்டாங்க நான் கொல்லி நடிக்கணும்னு. ஸோ அவங்களோட லவ்க்காக நான் வந்து எப்படியோ சினிமாக்குள்ளே வந்துட்டேன். அண்ட் வந்ததுக்கப்புறம் பாய்ஸில் முதல் படத்தில் நடித்து அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ஆர்ட் அதெல்லாம் பார்த்து அது மேலே ஒரு லவ் வந்தது. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ஸோ பாடி டெவலப் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைலோட வரலாம் அப்படிலாம் யோசிச்சு பாடி மேலே ஒரு லவ், செல்ஃப் லவ் வந்தது, செல்ஃப் அவேர்னஸ் வந்தது. தென் மேரேஜ், தென் சில்ட்ரன், ஆல் தீஸ் திங்ஸ். லவ் ஹஸ் பீன் லைக் த பேஸ் லைன் ஆஃப் மை லைஃப். இந்த ப்ராஜெக்ட் கூட அப்படி தான் எனக்கு வந்தது, பிகாஸ் ஆஃப் மை டியர் அண்ணன் அதியமான் அண்ணா. டுடே நான் இங்கே வந்திருக்கேன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அதியமான் அண்ணா. ஐ கேனாட் டினை இட். சென்னை கூட நாங்கள் சென்னைக்கு வந்தது காரணமும் அதியமான் அண்ணா தான். எவ்ரிபடி நோஸ் இட், பல தடவை சொல்லியிருக்கேன் நான். ஹீ இஸ் லைக் ஃபேமிலி டு மீ. அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்னை அப்ரோச் பண்ணும்போது ஹீ டோல்டு, அவருக்கு எனக்கு ஆக்சுவலாக அதியமான் அண்ணாவோட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போவுமே ஹாய் ஹலோ எல்லாம் சொல்ல மாட்டார். ஃபோன் எடுத்த உடனே எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் ஐ நோ இட்ஸ் அதியமான் அண்ணா. ஏன்னா அவர் தம்பி அப்படி ஒரு தம்பி அப்படி ஒரு அன்பு, ஒரு பாசத்தோட பேசுவார். லைக் ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மிஸ்யூடா, எங்கடா இருக்க, அந்த மாதிரி தான் பேசுவார் அவர். அண்ட் ஹீ சைட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் இட்னு சொன்னார். நான் ஐ டோன்ட் திங்க் ட்வைஸ், ஏன்னா ஐ நோ ஹீஸ் மை வெல் விஷர், இஸ் அண்ணா டு மீ. அண்ட் நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் I met Sanil sir and Sajan sir and listened to the story. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருந்தது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணாத ஒரு கேரக்டர். ஸோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ் தட் பிகாஸ் ஆஃப் லவ் ஐம் ஹியர். அண்ட் லவ் ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ், ஒரு ட்ரூத், அது ஒரு உண்மை. அது ஐ திங்க் இங்கே எல்லாருக்கும் ஒரு காதல் கதை இருக்குது சொல்கிற மாதிரி. And I'm grateful for all the love, audience oda love, everything, all. I'm just happy that I understand sometimes ups and downs are there, life la ups and downs irukku, but na idu satyama edirpaakala. I didn't know, திடீர்னு ஒரு கால் வந்தது, and that காதல் கதை சொல்லவா ரிலீஸ் ஆக போகுது. as an actor நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், we put in so much as a team. நாங்கள் ஒன்றா உட்காந்து with so many dreams நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம். So to somehow see it come in life is ஒரு blessing தான். It doesn't matter. நான் மாசலாமணி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன், அந்த படத்தில் வரல, பட் ஏது எப்பப்போ நடக்கணுமோ அது எப்பப்போ நடக்கும். ஸோ ஐம் ஓகே. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் சச் அ லவ்லி டீம். ஒவ்வொரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 days ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு நாள் வாஸ் அ லேர்னிங், சம்திங் நியூ, சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் 15 days போனது தெரியல. But I'm grateful to work with such a lovely team and such lovely people talking about me. Raj Kapoor sir, Manoj Kumar sir, cool Suresh influence பண்ணியிருக்கேன் நான். அதை விட anything better. So it's love is in the air. We all have our stories. இது ஒரு different kind of a story, a different love story இது. I'm sure நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். and media, please do support it. For the love of the pen, for the love of the media, நீங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் த மெயின் மேன் ஆஃப் தி இவெண்ட் டுடே, சரத் சார், சொல்லி ஆகணும். ஐ ரியலி லைக் தட். மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லி ஆக்சுவலி அந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் சம்திங் வெரி யூனிக். அண்ட் நவ் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் ஆல்சோ. ரொம்ப அழகாக பேசினார். ஸோ ரமேஷ் விநாயகம் சார் எனக்கு ஐ நோ ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்கள பற்றி ஐவ் ஹர்ட் ஸோ மச் அண்ட் ஹிஸ் மியூசிக் as well. ஸோ திஸ் இஸ் அ மியூசிக் நைட் டுடே. அண்ட்
had a great time. So I'd like to thank everybody. இங்கே மேடையில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப அன்பாக பேசுனீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் விஜய் சேதுபதி அண்ணா கூட ஜெயராம் சார் கூட ரித்திகா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பிக் ஆனர். அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அண்ணாவோட போர்ஷன்ஸ் அண்ட் ஜெயராம் சார்ஸோட போர்ஷன்ஸ் பார்த்தேன். அந்த மெச்சூரிட்டி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங் டு வாட்ச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூயிங் சம்திங் லைக் தட். அண்ட் பட் எனக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை. ஐ டோன்ட் சிட் அண்ட் ப்ரூட் அண்ட் க்ரை. அந்த மாதிரி ஐ எம் நாட் தட் டைப். I live the moment. I live life to the fullest with love. And whatever happens, happens. But I'm here ready and to give my best. அதுதான் சொல்லுவேன். So, yeah. So thank you so much, guys. Really means a lot. And thank you. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்த்து பெற வந்தவர்களுக்கும் வாழ்த்த வந்தவர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்கிறேன். இது கதை சொல்ல வந்தேன்ல, காதல் காவியம் சொல்ல வந்தேன். ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்த இந்த இயக்குனருக்கு முதல் வாழ்த்துக்கள். வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் இங்கே சென்னையில் தான் ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதே பிரசாத் லேபில் மலையாள படங்களுக்காக அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி ஃபில்மை பார்த்து எல்லாம் பண்ணி ஃபில்ம் ரோல் எடுத்துகிட்டு போய் கேரளாவில் நாங்கள் படம் போட்டு ரசித்து வந்தோடனே உங்களுடைய ஆர்ஜினை இங்கே தான், உங்களுடைய சினிமா ஆர்ஜின் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால தான் இதே எல்லையில் வந்து சிறப்பான படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் நினச்ச உடனே அவர் எப்படி இருப்பார், என்ன பண்ணாருன்னு தெரியாதா? அங்கே உட்காந்து வச்சு யார் அந்த மியூசிக் டைரக்டர்? அந்த ஒரே கேள்வியோடு தான் இருந்தேன். வந்து அற்புதமான சாங்கை, அற்புதமான இசையை கொடுத்துருக்கீங்க சார். மிகப்பெரிய அற்புதமான இசை. அது மட்டும் இல்லை, அதில் பிடிக்காதுன்ற ஒரு வார்த்தையை போட்டு முடிச்சு கடைசியில் எங்களை எல்லாம் பிடிக்க வச்சுருக்கீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியை பிடிக்கும், சினிமாவை பிடிக்கும். அந்த பாடல் ஆசிரியர் கவிவர்மன். சிறப்பான வரிகள், அற்புதமாக இருந்தது. அதை விட இசையமைப்பாளருக்கு இன்னொரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். அடுத்து நான் 22 படம் தயார் பண்ணிட்டேன். இடையில கேப் விட்டேன். அடுத்த படம் இயக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் இசையமைக்கணும். அதோட நீங்கள் உங்களுடைய ஹியூமர் ரொம்ப எனக்கு பிடிச்சது. வந்து எங்க கூட உட்காந்து கதையை பேசிட்டு எங்கள் படத்துலையும் நடிக்க வாங்க. அற்புதமாக இருக்குது. உடனே நகுலுக்கு வந்து ஒரு சின்ன ஃபீல் இருக்கேன். அவர் நடிக்க கூப்பிட்றாரு, என்ன நடிக்க கூப்பிடலன்னு. நகுல் மேலே எனக்கு பொறாமையில் உட்காந்துருக்கேன், பயங்கர பொறாமையில் உட்காந்துருக்கேன். ஏன்னா காதல் கதை சொல்ல வந்தேன். எனக்கு வயசு 20 ஆயிடுச்சு. நீ கதையை நான் போய் எங்கே காதல் கதையெல்லாம் நான் சொல்ல முடியாது, யார்ட்டையும் காதல் ரீல் விட முடியாது. ஆனால் நகுல் இந்த மாதிரி ஆட்டம் போட்டு இது ஆக்ஷன் பண்ணி அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது பார்த்து நிறைய பேர் உங்களை காதலிப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. என்ன டான்ஸு, என்ன மொமெண்ட்டு, என்ன எஃபெக்ட்டு. ஆனால் ஒரு விஷயம், என்னுடைய பொறாமையை கொஞ்சம் வெளிப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நகுலுக்கு வயசு என்ன? அது உண்மையை சொல்லிட்டோம்னா மற்றவங்க காதலிக்கிறவங்க குறையுவாங்க. அதுக்காக தான். இல்லாட்டி காலேஜ் பொண்ணுகள்லாம் சைபர் போகிற ஆட்டத்தையும் சாங்கையும் பார்த்துட்டு உடனே எல்லோரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் அதிக பேர் காதலிக்க விட மாட்டேன் நான். உண்மையான வயசு சொல்லி எங்கேயாவது போகிறவங்க தடுத்துருவேன். அப்போ தான் நினச்சிருங்க நகுல். உங்களுடைய உழைப்பு சின்சியராக இருக்குது. அந்த ரெய்னாபிட் சாங்லாம் சூப்பராக ரொம்ப எக்ஸ்ட்ராக இருந்தது. இதை விட என்னென்னா ஃபோட்டோகிராஃபிக்கும் அந்த எடிட்டரும் சரி, இந்த எடுத்த அத்தனை சாங்குமே எங்கேயுமே லிப்பு மட்டும் இல்லை, விஷுவலாக அழகாக அப்படியே அவர் எடிட் பண்ணி கொடுத்ததும் சரி, விஷுவலாக ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுத்து அழகாக ப்ரெசன்ட் பண்ணதும் சரி, அதை எடிட் பண்ணி அற்புதமாக சாங்கை எதுக்கு வச்சாங்க ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு வாழ்த்துக்கள் சார். உண்மையில் எக்ஸ்ட்ரானரி ஃபோட்டோகிராஃபி. அதை எந்த 3 சாங் பார்த்தாங்க, 3 சாங்கில் லிப் மூமெண்ட் கிடையாது. பட் விஷுவல்ஸ் கரெக்டாக அதுக்கு மேட்ச் பண்ணி எடிட் பண்ணி, எடிட்டரும் சரி ஃபோட்டோகிராஃபரும் சரி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். உண்மையிலே சூப்பர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. காதல் கதை சொல்ல வந்தேன். நாங்கள் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கோம், வெயிட் பண்ணிருக்கோம். ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகுதுன்னு சொன்னேன். இந்த படத்தை பற்றி தெரிஞ்சு, இந்த கதையை பற்றி தெரிஞ்சு
பாம்பிலேருந்து வந்து திரு ஆகாஷ் அவர்கள் வந்து நான் இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு தமிழ் படம் நல்ல படம்னு சொல்கிறாங்களே, அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு பெருந்தன்மையோடு வந்து நின்று இந்த படத்தை திரையுலகத்திற்கு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் பங்கு பெரிய பங்காக இருக்குது. நீங்கள் ப்ரொடியூஸாக வந்தது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நன்றி சொல்கிறேன் சார். அதை தாண்டி இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, கன்னடத்துலேயும் தமிழையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு கன்னட திரையுலகில் நடிச்சுக்கக்கூடிய ஒரு நடிகருடைய அப்பா அங்கே அவர் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் விட இந்த படத்தை எடுக்கணும்னு தைரியமாக வந்து முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா இவர்கிட்ட கொடுத்துருந்தா கூட இந்த அணுவாக ரசித்த ஒரு இயக்குனர் வந்து எடிட்டராக இருக்கணும், ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும், டான்ஸராக இருக்கணும், ஃபைட்டராக இருக்கணும், எல்லாம் கலந்த மிக்சராக இருந்தால் தான் ஒரு டைரக்டராக இருக்க முடியும். ஒரு டைரக்டருக்குள்ளே எல்லாம் இருக்கும். எடிட்டிங் தெரியும், ஃபோட்டோகிராஃபி எங்கே ஃப்ரேம் வைக்கணும்னு தெரியும், எப்படி நடிக்கணும்னு தெரியும், எல்லாம் தெரியும். அவர் நினச்சி காட்டாருன்னு சொல்லி குல்டு சுரேஷ் சொன்னார். அவர்கிட்ட அத்தனை திறமையும் இருந்தால்தான் இப்படி ஒரு காவியத்தை பரவ வைக்க முடியும். அத்தனை திறமை முக்கிய இயக்குனரை மீண்டும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வருக வருக என வரவேற்று மீண்டும் நல்ல படங்களை கொடுங்க. உங்கள் படங்களை போல் நிறைய அருமையான படங்கள் கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல படங்கள் கொடுத்தா பார்க்க ரெடியாக தான் இருக்காங்க. நல்ல கதை உள்ள படங்கள், நல்ல தெளிவான படங்கள், நல்ல ப்ரெசன்டேஷன் அழகாக இருந்துச்சுன்னா பார்க்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சின்ன சின்ன படங்கள் பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ உங்கள் மாதிரி டைரக்டர்ஸ் இங்கே வரணும், இந்த மாதிரி படங்கள் கொடுக்கணும், நகல் மாதிரி ஆளுங்க நடிக்கணும். நாங்கள் நகல் மாதிரி ஆளுங்க காதலிக்க வேணாம் நாங்கள் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வயசாச்சு போச்சு, அந்த குறையை நாங்கள் தீர்த்துக்கணும். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. என் ஆழ்ந்த மனதில் உள்ளது என்னென்னா, நான் இந்த மாதிரி காதல் படத்தை அற்புதமாக ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டு படம் பண்ணலை. ஆனால் இந்த படத்தை குறைஞ்சது 10 தடவை பார்ப்பேன் நிச்சயமாக. அந்த அளவுக்கு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். மீண்டும் இந்த வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன். நன்றி, வாழ்த்துக்கள். എല്ലാവർക്കും വണക്കം. ഇപ്പോൾ ശരത്തേട്ടൻ പറഞ്ഞ പോലെ മലയാളത്തിൽ സംസാരിക്കാം. കാരണം എനിക്കറിയാം നമ്മുടെ മലയാളത്തിൻ്റെ തായ്മൊഴിയാണ്, തമിഴിൻ്റെ അമ്മയാണ് മലയാളം. അതുകൊണ്ട് തന്നെ എല്ലാവർക്കും മനസ്സിലാവും. ഇവിടെ മലയാളത്തിൻ്റെ അമ്മയാണ് തമിഴ്, അതാ സോറി മലയാളത്തിൻ്റെ അമ്മയാണ് തമിഴ്. അപ്പോൾ നമുക്ക് ഞാനിവിടെ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ കാതൽ കഥൈ സൊല്ലവ, അത് അറിയാം, ടൈറ്റിൽ പറയുന്ന പോലെ തന്നെ ഒരു കാതൽ തന്നെയാണ് സംസാരിക്കുന്നത്. കാതലിനെ കുറിച്ച് മാത്രമാണ് സംസാരിക്കുന്നത്. അത് ആ ഫിലിം ചെയ്യുമ്പോൾ ഞാൻ ആസ് എ ഡയറക്ടർ എനിക്ക് എല്ലാ തരത്തിലും കാതൽ മാത്രമായിരുന്നു. അതായത് ഓരോ ഫ്രെയിമിലും സ്നേഹം വേണം, ഇതായിരുന്നു എൻ്റെ ഒരു എൻ്റെ ഇഷ്ടം, അതായിരുന്നു ഞാൻ അതിനു വേണ്ടിയിട്ടാണ് പണിയെടുത്തത്, വർക്ക് ചെയ്തത്. അപ്പോൾ അതിൻ്റെ ആ ഫിലിമിൻ്റെ സബ്ജക്റ്റ് വിജയ് സാറിനോട് ഞാൻ സംസാരിക്കുമ്പോൾ, വിജയ് സാറിന് ഫസ്റ്റ് സംസാരിച്ചപ്പോൾ സാറ് എന്നെ ഹഗ് ചെയ്തിട്ട് പറഞ്ഞു, സനൽ സാർ ഈ ഫിലിം നമ്മൾ ചെയ്യും. അപ്പോൾ അവർക്ക് ഡേറ്റ് ഇല്ല, അവർക്ക് 5 days എന്താണ് ഫാമിലിയുടെ കൂടെ ഇരിക്കാനുള്ള ഡേറ്റ് മാത്രമാണ് അവരുടെ കയ്യിലുള്ളത്. പക്ഷെ എന്നോട് പറഞ്ഞു, ഇല്ല, നമ്മൾ ഈ ഫിലിം ചെയ്യും. അങ്ങനെ അദ്ദേഹത്തോടൊപ്പം പിന്നീട് കുറേ പഴകിയപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായ ഒരു കാര്യം, അതിൽ ഇപ്പം ഈ ഫിലിമിൽ മൈക്കിൾ ക്യാരക്ടർ നമ്മുടെ ജയറാം സാറ് ചെയ്ത മൈക്കിൾ ക്യാരക്ടർ പറയുന്നൊരു ഡയലോഗുണ്ട്, ലോകത്തോട് മുഴുവൻ എനിക്ക് സ്നേഹമാണ്, ആകാശത്തോടും പൂക്കളോടും പക്ഷികളോടും എല്ലാത്തിനോടും സിനിമയോടും എല്ലാത്തിനോടും മനുഷ്യരോടെല്ലാം എനിക്ക് സ്നേഹമാണ് എന്ന് പറയുന്നുണ്ട്. എനിക്ക് പിന്നെ മനസ്സിലായത്, വിജയ് സാറിൻ്റെ കൂടെ ട്രാവൽ ചെയ്തപ്പോഴാണ്, അദ്ദേഹത്തിന് കൂടെ ആയിരുന്നപ്പോഴാണ് എനിക്ക് മനസ്സിലായത്, അദ്ദേഹം എന്തുകൊണ്ട് ഈ സിനിമ ചെയ്തു. അദ്ദേഹത്തിൻ്റെ മനസ്സ് നിറയെ സ്നേഹമാണ്. അതുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമ ചെയ്യാനായിട്ട് എൻ്റെ കൂടെ നിന്നത്. ലോകത്തെ മുഴുവൻ സ്നേഹിക്കുന്ന ഒരു വലിയ മനുഷ്യനായതുകൊണ്ടാണ് അദ്ദേഹം വലിയ കലാകാരനായതും അദ്ദേഹം നമുക്കെല്ലാം ഇഷ്ടപ്പെടുന്ന മക്കൾ സെൽവനായതും. അദ്ദേഹത്തിൻ്റെ ആ മനസ്സാണ് ഈ സിനിമ
നടക്കാനുള്ള കാരണം അദ്ദേഹത്തിൻ്റെ സപ്പോർട്ടാണ്. അതിനുശേഷം ജയറാം സാറ് ഇപ്പം നകുലിൻ്റെ സഹോദരൻ നകുലുണ്ട്. ഇങ്ങനെ ഇവിടെ ഈ പ്രോജക്റ്റ് സെറ്റ് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് എൻ്റെ ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നതിൻ്റെ കാരണം ഇത് തന്നെയാണ്. കാരണം ഇവിടെ നമുക്ക് ഈ പ്രോജക്റ്റ് ചെയ്യാനായിട്ട് ആദ്യമൻ സാറാണ് എന്നെ വിളിക്കുന്നത്. ഞാനപ്പം എനിക്ക് അറിഞ്ഞുകൂടെ എന്നെ എന്തിനാണ് സാർ വിളിച്ചത്. സാറിനെ പോലൊരു വലിയ ഡയറക്ടർ എന്നെ വിളിച്ചിട്ട് ഡയറക്റ്റ് ചെയ്യാൻ പറയുന്നു, ഒരു പ്രോജക്റ്റ് ചെയ്യാൻ പറയുന്നു. അപ്പോൾ ഞാൻ ആകെ എക്സൈറ്റഡായി. അപ്പോൾ ഈ പ്രോജക്റ്റുമായിട്ട് മൂവ് ചെയ്തപ്പോൾ എനിക്ക് കിട്ടിയ മഹാഭാഗ്യം, എല്ലാവർക്കും അറിയാം, ഒരു മലയാളി ഫിലിം മേക്കർക്ക് തമിഴ് മദ്രാസ് ഡ്രീം ലാൻഡാണ്. ഞങ്ങളെല്ലാമേ തമിഴ് മക്കളാണ്. ഞങ്ങൾ ഇപ്പം എൻ്റെ എന്താണ് ചെറുപ്പത്തിൽ ചെറിയ പ്രായത്തിൽ ഞാൻ ഇവിടെ വന്ന് 18 ഇയേഴ്സിൽ ഞാനിവിടെ വന്ന് ഇവിടുത്തെ ഒരു ചെറിയ ലോഡ്ജിൽ താമസിച്ചിട്ട് ഈ പ്രസാദ് ലാബിലെ ഫിലിം നോക്കിയിട്ട് പ്രിൻ്റ് എടുത്തിട്ട് അത് വാങ്ങിയിട്ട് പോയിട്ട് അങ്ങനെ എല്ലാമേ കളിച്ചു. എൻ്റെ സിനിമ ലോകം ഇവിടെയാണ് ഞാൻ വളർന്നത്. അങ്ങനെ വന്ന് അപ്പോഴെല്ലാമേ നമുക്ക് നമ്മുടെ ഡ്രീം ഇവിടെ ഒരു സിനിമ, തമിഴിലൊരു സിനിമ, തമിഴ് മക്കൾക്കൊരു സിനിമ ചെയ്യുക. അത് നടക്കുമോ നടക്കില്ലയോ ഡ്രീമാണല്ലോ. പക്ഷേ കടവുളെ എനിക്ക് തന്ന ഏറ്റവും ബെസ്റ്റ്, എൻ്റെ ലൈഫിലെ ഏറ്റവും ബെസ്റ്റ് ഡേ ആണ് ഇന്ന് ഇവിടെ. അത് താങ്ക് ഗോഡ് അതെനിക്ക് തന്നു. നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞാൻ അതിൻ്റെ നന്ദിയാണ് ഞാൻ പറയുന്നത്. കാരണം അതെനിക്ക് തന്നു. മനസ്സ് നിറഞ്ഞ് സിനിമ ചെയ്യാനായിട്ട് ഒത്തിരി സഹോദരങ്ങളെ തന്നു. ആദ്യമൻ സാറ് ഞാൻ ഇപ്പോൾ പറഞ്ഞു എൻ്റെ ഗോഡ് ഫാദറാണ്. ഇപ്പുറം നമ്മുടെ നകുല്, എൻ്റെ ബ്രദറ്, പ്രൊഡ്യൂസറ് നമ്മുടെ രാജേന്ദ്രൻ സാറ്, അവരെ എനിക്ക് ഒരിക്കലും ലൈഫിൽ മറക്കാൻ കഴിയില്ല. രാജേന്ദ്രൻ സാർ അതുകൊണ്ട് ഈ പ്രോജക്റ്റ് എല്ലാമേ ചെയ്ത് തീർത്തിട്ടും ഒരാൾ എന്നെ ഇങ്ങനെ എന്താണ് ഇങ്ങനെ കൊണ്ടുപോവാണ്, എന്താണ് ട്രാവൽ ചെയ്യിക്കുകയാണ്. അതാണ് ആ മനുഷ്യൻ. ഒരു പ്രോജക്റ്റിൽ എത്രത്തോളം എല്ലാവരും ഇൻവോൾവ് ആണ്, എത്രത്തോളം നമ്മളെ എന്താണ് ചേർത്ത് പിടിക്കുന്നുള്ള ഏറ്റവും വലിയ തെളിവാണ് ആ മനുഷ്യൻ. അങ്ങനെ ഒത്തിരി ആളുകളുടെ സ്നേഹവും സഹോദരങ്ങളും മണ്ണും എല്ലാം സപ്പോർട്ട് ചെയ്തിട്ട് ഇപ്പം ഫിലിം പെരി ഹിറ്റ് അതൊന്നുമല്ല പ്രോബ്ലം. അതൊന്നും അതിനൊക്കെ അപ്പുറം നമുക്ക് മനസ്സ് നിറയ്ക്കണം, നമുക്ക് സന്തോഷം തരണം, സ്നേഹം കൊടുക്കണം. നമ്മൾ പറയുന്ന സബ്ജക്റ്റ് മനസ്സിലോട്ട് എത്തണം. അപ്പോൾ എന്നോട് വിജയ് സേതുപതി സാർ അന്ന് പറഞ്ഞൊരു പോയിന്റ് ഇതാണ്, ഈ ഫിലിം സംസാരിക്കുന്നത് ഒരു ചായ ഹാഫാക്കി കൊടുക്കുന്നതിലൂടെ സ്നേഹത്തെക്കുറിച്ച് ഇത്രയും സിമ്പിളായിട്ട് പറയാനാണ് സനൽ സാർ നിങ്ങൾ ശ്രമിച്ചത്. വെൽക്കം ടു അവർ സിനിമ എന്നാണ് പറഞ്ഞത്. അപ്പോൾ അങ്ങനെ അതാണ് നമ്മുടെ ഇമോഷൻ. അപ്പോൾ എനിക്കെൻ്റെ മീഡിയ സുഹൃത്തിൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്ത എല്ലാവരോടും, എനിക്ക് ശരത്തേട്ടനൊക്കെ എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മളല്ല എല്ലാവരും, ശരത്തേട്ടനുണ്ട്, ഋതിക, ഓരോ നമ്മുടെ സുരേഷിനെ എനിക്ക് മലയാളത്തിൽ കൊണ്ടുപോയേ പറ്റൂ, നമ്മുടെ എന്താണ് നകുലിനെ കൊണ്ടുപോയേ പറ്റൂ. അപ്പോൾ നമുക്ക് ഇത് മലയാളം തമിഴൊന്നുമല്ല, നമുക്ക് നല്ലത് ചെയ്യുക, നല്ലതുണ്ടാവുക, അത്ര തന്നെ. അപ്പം അതുകൊണ്ട് ഈ ഒരു മണ്ണ് ഈ മണ്ണ് എനിക്ക് തന്ന വലിയ സന്തോഷം ഞാൻ നിങ്ങളോട് ഷെയർ ചെയ്യുകയാണ്. വലിയ നന്മ ഞാൻ നിങ്ങളോട് ഷെയർ ചെയ്യുന്നു. ഈ നല്ല ടീമിനെ എനിക്ക് തന്ന ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യുക. ഈ 6th വളരെ പ്രധാനപ്പെട്ട ദിവസമാണ്. നമുക്ക് ഈ പറഞ്ഞ പോലെ ഇന്നലെ എല്ലാം തിരിച്ചു വരണം. എൻ്റെ പ്രൊഡ്യൂസർ ഹാപ്പി ആവണം, എല്ലാവർക്കും സന്തോഷം കിട്ടണം. തിയേറ്ററിലിരിക്കുന്ന ആ ഇരുട്ടിലിരുന്നിട്ട് സന്തോഷത്തോടെ ഇറങ്ങിപ്പോകുന്ന മുഖങ്ങളെ മാത്രമാണ് ഞാൻ സ്വപ്നം കാണുന്നത്. വലിയ നന്ദിയുണ്ട് മീഡിയയ്ക്ക്, തമിഴ് ഇൻഡസ്ട്രിക്ക്, എനിക്ക് തന്ന ഈ മണ്ണിന്, തമിഴിന് ഞാൻ വണങ്ങുന്നു. നന്ദി. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. நிஜமாக இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆனால் இது ரிலீஸ் ஆகுமா அந்த மாதிரி ஒரு
பெரிய கொஸ்டின் மார்க் போட்டிருந்தது இந்த படத்தை பொறுத்த அளவில். ஆனால் கடவுள் இருக்கார், ஒரு நல்ல சமாச்சாரம் வந்து வெளியே வரணும் அப்படின்றது அது இறைவனோட தீர்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ண ஒரு ஒர்க் வந்து வெளிவரும்போது, மக்கள்கிட்ட வரும்போது தான் அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வருது. இப்போ அதனால ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னது இவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தமிழ் மொழி மேலே இருக்கிற பற்றில்லை. இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ராஜா சாரோடது, எம்எஸ்வி சாரோட பாட்டெல்லாம் கேட்டு தமிழ் ஐயோ இப்படி இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருந்து திருட்டு வண்டியெல்லாம் கேரள நல்ல வண்டியாக பிடிச்சி இங்கே வந்த ஆள் தான். ஆனால் தமிழ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தமிழ் மொழி அவ்வளோ ஒரு மியூசிக்கல், என்ன வேணாலும். இப்போ நான் மலையாள படம் கம்போஸ் பண்ணும்போது கூட என்னோடய லிரிக்ஸ் வந்து தமிழ் டம்மி தான் இருக்கும். அதில் இப்போ கிராமர் இருக்கா அப்படின்றது தெரியாது, ஆனால் அந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். தமிழ் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னெல்லாம் கேட்கக்கூடாது, அது ரொம்ப உண்மை. அது நான் இங்கே வந்து நிறைய தமிழ் படம் அப்படியெல்லாம் பண்ணலை. நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன்னா அந்த தமிழ் மேலே இருக்கிற ஒரு ஆசை, அன்பினால தான், மரியாதை. அது நிஜம். எனக்கு அப்படி பொய் சொல்லி பழக்கம் கிடையாது. நான் சின்ன சின்ன பொய் சொல்கிற ஒரே ஆள் வந்து என்னோட பொண்டாட்டி தான். அது இங்கே வந்திருக்காங்க, அதனால் அவருக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான். முதல் சார் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த மேடையில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ரமேஷா, நீ கூட கேட்டுக்கூடா. ஃபஸ்ட்டு படம் பெரிய ஒரு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு அந்த படம் வந்தது, கம்போசிங் முடிச்சது. அந்த டைரக்டர் ஒரு பாவம், டியூனெல்லாம் பண்ணி லிரிக்ஸ் எழுதி சித்ராமா, மனோ எல்லாம் தான் பாடுறாங்க, எல்லாம் வந்தாங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்லவர், நல்ல பளபளான்னு ஒரு ஜுப்பாலாம் போட்டு செமையாக இருந்தார். அப்போ அவர் ஒரு பாட்டு நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கும்போதும் என்ன வந்து கட்டிப்பிடிச்சி முத்தம் தருவார். நினச்சி எதுக்கு இவர் இவ்வளோ முத்தம் தராரு பார்த்து பாட்டு மொத்தம் முடித்து கேட்டுட்டு அந்த மாதிரி கூட இல்லை. இவர் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அவர் என்ன வந்து ஹக் பண்ணுறாரு, உமா தராரு. சரி, பாட்டெல்லாம் முடிஞ்சது, ரெக்கார்டிங் முடிச்சு. அப்போ இவர் ஒரு வெறுத்தனமாக உமா கொடுத்துட்டு இருந்தவர் இந்த பேமெண்ட் அப்படின்ற டைமில் அவரை காணோம். அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. அவர் உமா கொடுத்த அந்த எச்சரிலாம் ஏஞ்சி கன்னத்திலே இருக்குது, அவரை காணோம். எங்கே போயிட்டார் இந்த மனுஷன்? இல்லவே இல்லை, எங்கேயோ போயிட்டார் அவர். இப்போ கூட நான் மலையாளத்தில் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் இந்த அதியமான் சார் மாதிரி டைரக்டர்கிட்ட கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை. அவர் இப்போ டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுவோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஐயா, எனக்கு இப்போ ஆஸ்கார் அவார்டு வாங்கணுன்னும், இப்போ ரஜினி சார் படம் பண்ண அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஓடி போனவர் ஒரு தடவையாவது பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ உமா கொடுத்துட்டு அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது சாமி. இல்லை, அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் நினச்சி இவர் எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்க டண்டட டென் டெண்டட டெங் டன் டட்டட உமாவிலே ஆகிப்போச்சு. ஒவ்வொரு பிட் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இப்படி இருந்தேன். அப்புறம் இந்த ஆள் வந்து உமா தருவார், கடைசியில் சேர்த்து வச்சுட்டார் அவர். அது ஏதோ அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஆனால் கடைசியாக எனக்கு ஒரு தடவை பார்க்கணும் சாமி உங்களை எங்கே இருந்தாலும். ஏன்னா அது அவர் அப்படி மனசில் இருக்கார், நிறைஞ்சிருக்கார் அந்த ஜுப்பா கலரு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு லைஃப்பில். அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் சும்மா சொன்னேன். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் சனில் வந்து எனக்கு என்னோட சகோதரன் மாதிரி நிறைய ஒர்க் அவரோட பண்ணியிருக்கேன், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது சனலோட ஒர்க் பண்ணுறது. ஆனால் ஒரு பாட்டு ஓகே பண்ணி வர்றதுக்குள்ளே உயிர் போயிடும், அது பரவாயில்ல. ஏன்னா நான் 180 படம் பண்ணும்போது ஜெயந்திரா சார் டைரக்டர், அவர் எதுவுமே பேச மாட்டார். நம்ம ஒரு டியூன் போட்டால் வந்துட்டு இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஷரத் அப்படின்னா அடுத்து என்ன வேணும் அப்படின்றது சொன்னால் நம்மளுக்கு புரியும். அப்படியே சொல்லிட்டு போயிடுவார். நான் பாட்டு டியூன் பண்ணி ஒரு நாளைக்கு 65 பாட்டு பண்ணியிருக்கேன் இவருக்காக. ஏதோ அந்த தன நீ கோரினால் வானம் மாறாத எல்லாம் திடீர்னு ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அவர் செம படத்தில் படுத்தினார். அந்த படத்துக்கு டைட்டில் வேறு ஏதோ வச்சுருந்தார். ஆனால் 180 சாங் கம்போஸ் பண்ணேன், அதனால தான் அதுக்கு 180 வச்சார்.
அவ்வளவோ படுத்தினார் என்னை போட்டு. இல்லை அதில் கூட சந்தோஷம் எனக்கு. கம்போஸ் பண்ணுறது ஒன்று எனக்கு அது ஒரு சந்தோஷத்தோடு நான் பண்ணுறது தான். எனக்கு ரொம்ப இந்த தமிழ் சினிமா அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக விரும்புகிறேன். நான் எப்போவும் சொல்லுவேன், அவரோட ஃபேன் கிடையாதுண்ணா, அவரோட ஒரு ப்ரொப்பல்லர்னா ராஜா சார். இளையராஜா சார்னா எனக்கு அவ்வளோ உயிர். நான் அவரோட காம்போசிஷன் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடணுன்ற ஆசையில் கூட தான் வந்தேன் சார் இங்கே, ஆனால் நடக்கலை. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சார்கிட்ட இருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து கூப்பிட்ற வாடா அப்படி சொல்லிட்டு நான் போகும்போதில் இவங்க வழி மறைச்சு அங்கே சரவணா பேர் இருந்த முன்னாடி அங்கே காஃபி குடித்து எனக்கு பண நஷ்டம் சமய நஷ்டம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணுறது உண்டு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கால் வந்தது, பார்த்தா நிஜமாக பிரசாத் ஸ்டுடியோ தான். நான் வந்தேன், சாரை பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தாரதப்பட்டை அப்படின்ற படத்தில் அந்த என் உள்ளம் கோவில் அங்கே உண்டு தெய்வம் அப்படின்ற பாட்டு சார் பாட வச்சார். அது உங்களுக்கெல்லாம் இப்போ ராஜா சார் தான் முன்னாடி நின்று பாடணும். முன்னெல்லாம் கேபினில் இருந்து அதான் திட்டினா அந்த வழியாக ஓடி போயிடலாம். இது அவரை தாண்டி தான் ஓடணும், வாய்ப்பே இல்லை. இப்போ அவர் முன்னாடி இருக்கார். ரெண்டு பாடி முடித்ததுக்கப்புறம் பாட்டு ப்ளே பண்ணார், ரெண்டாவது பாட்டு ப்ளே பண்ணாங்க. இப்போ அந்த டைமில் பாலா சாரோட பாடுது, அவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் இப்படி எவர் திட்டுனா பரவாயில்ல, என்ன ராஜா சார்கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுக்கும் ஒரு கொடுப்பினை வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுண்ணா. அவர் என் பக்கத்தில் வந்து என்ன இப்படி கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு, நீ இது வரைக்கும் எங்கே இருந்த அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான் எனக்கு ஞாபகம். என்னோடய ஃபேமிலியில் எல்லோரும் செத்து போயிடுச்சுன்னா நான் எப்படி அழுவேன், அந்த மாதிரி அழுதேன். கடைசியில் சாரை அவரோட கட்சிப்படுத்தி என் கண்ணீர் எல்லாம் ஒப்பி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஷரத்தோட சாரை சொல்லி எடுத்த ஃபோட்டோ தான் என் வீட்டில் வச்சுருக்கேன். அடுத்த நாளைக்கு சார் அவரே ஃபோன் பண்ணி, நேற்றெல்லாம் ஓன் பாட்டே இருந்தது ஷரத் என்னோட மண்டையில், அப்படி இசைக்கு வந்து பைசாவால் வாங்க முடியாது தெரியும் தானே அப்படின்னு. அந்த தெரியும் சார், ஆனால் நீங்கள் காசு தராதீங்க, இந்த ஒரு நான் என்னோட இந்த ஜென்மங்களோட புண்ணியமாக நினைக்கிறேன், நீ உங்கள் காம்போசிஷன் பாட முடிஞ்சது அப்படின்னு. இல்லை அதுக்கு இல்லை, இளையராஜா மனசார பண்ணால் நீ வாங்கிப்பேன்ல அப்படின்னு. நான் சொல்கிறேன், காசு தராதீங்க சார், நீங்கள் என்ன வேணாம், உங்களோட அடி கொடுத்தா கூட பரவாயில்ல வாங்கிக்கிறேன், கையை காட்டுங்க அப்படின்னா கையை நீட்டி எனக்கு ஒரு நவரத்தின மோதிரம் போட்டு விட்டார் அவர். அதுக்கு மேலே ஒன்றும் எனக்கு ஆஸ்கார் வேண்டாம் சாமி, அதுதான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சித்ராமா கூட கிட்டத்தட்ட 1300 பாடல்கள் பாடி இருக்கு. அந்த அம்மாவுக்கு ராஜா சார் ஒரு பழம் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. அந்த வருத்தம் இருக்கு. என்னோட மோதிரத்தை பிடிச்சி அழுதுட்டாங்க சித்ராமா. அப்போ கடைசியில் கேட்ட, ஒரு பழம் கூட வாங்கலைன்ற வருத்தத்தில் தானே அம்மா அழுறீங்கன்னு. அது இல்லை சொல்கிறேன், அவர் அப்படி பண்ணுறவர் கிடையாது. ஒரு ராஜா சார் மியூசிக்கு அது கேட்டு சாருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அது கேட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி தான் மியூசிக் பண்ணோன்னு வந்தேன் சார். அது உங்கள் மியூசிக் கேட்டு தான் ஐயோ பண்ணக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு. ஒரு அப்படிப்பட்ட ஆள். அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ வாழ்த்து சொன்ன ரமேஷ் விநாயகம் ஒரு வண்டர்ஃபுல் கம்போசர். நான் கடவுளை வேண்டிக்கிறது, எனக்கு படம் கிடைக்குதோ இல்லையோ அவனுக்கு கொஞ்சம் படம் கிடைக்கட்டும், அப்படி தான். இது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ரியல் உண்மையான சமாச்சாரத்தை சொல்கிற இசை வந்து முறைப்படி பண்ண தெரிஞ்ச ஒரு அசாத்தியமான கம்போசர் வந்து ரமேஷ் விநாயகம். வந்து எந்த இதுவும் கிடையாது, அவன் பண்ண ஒர்க் பார்த்தாலே தெரியும். எதுவாக இருந்தாலும் அந்த எவ்வளோ பாடல்கள், அது அவனோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். இப்போ ரமேஷுக்கும் இந்த ஒரு டைமில் வந்து அவனுக்கும் படங்கள் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அதியமான் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவரோட சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். இந்த என்ன இவர் சனில் சொல்கிற மாதிரி கோட்ஃபாதர் அப்படின்னு, ரொம்ப நல்ல ஒரு தங்கமான மனுஷர். அதில் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. உங்களை பார்த்ததில்ல, உங்களோட பழகினதில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தம் இருக்கும். ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். நல்லவர், இன்னைக்கு எப்போ நல்லவராகவே இருங்க, இப்போ என்ன நினச்சிக்கங்க இடையில. அதியமான் சார், ஐ லவ் யூ. அது மாதிரி சனில் சொல்ல தேவையில்லை, சனில் மலையாளத்திலெல்லாம் சம்சாரிக்கும் போகுது சூப்பர். அப்போ எல்லோருக்கும் எல்லாம் கடவுள் வந்து எல்லாம் நல்லதும் தரட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி தானே, பரவாயில்ல சொல்லலாம். ஹாப்பி பொங்கல் எல்லாம். வர கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கூட சொல்லிடுறேன்.
இப்போ எல்லாம் இந்த படம் வெற்றி அடையணும். அது இப்போ நான் பண்ணதுனால சொல்லலை சாமி, நல்ல நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். அது ஒரு ஒரு படம், சில படம் பார்க்கும்போது ஏன்டா இதுக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோன்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்ஜாய் பண்ண படம் தான், நல்லா இருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும், ரொம்ப பாசிட்டிவான படம் தான். இப்போ எல்லோரும் அதுக்கு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம், உங்ககிட்ட மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் இந்த படம். அதுதான், அது ஒரே ஒரு பிரார்த்தனை தான். எல்லோருக்கும் ஐ லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ மேக்ஸிமம் கைத்தட்டல் பண்ணணுன்னா அப்படியே நான் பேசாமல் போயிடணும் போல் இருக்கு. ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவி மாதிரி நான் பார்க்குறேன். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஹீரோ ஹியர். விஜய் சேதுபதி, ஜெயராமன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. வி ஹேவ் அ லவ்லி பேர். ஒரு படத்தில் பார்க்கும்போது தெரியறது, நகுல் அண்ட் சென் ஆர் தே ஆர் ஆக்சுவலி ராக்கிங் ஆல் ஸ்ட்ரெயிட் அவே. ஃபர்ஸ்ட் ஆல் உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு சி எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் மலையாள படத்துலேருந்து இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தே கம்ப்ளீட்லி டேக் அ டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் அ பெர்ஸ்பெக்டிவ், ஸ்டோரி லைன் ஆர் வந்து த வே தே அட்டாக் அ சப்ஜெக்ட், அப்ரோச் அ சப்ஜெக்ட், ஆல் தீஸ் திங்ஸ் வந்து மச் டிஃப்ரெண்ட். ஒரு வித்தியாசமான படங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வி ஹாவ் அ நியூ டைரக்டர் கம்மிங் இன் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. வி ஷுட் ரியலி வெல்கம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஃபாசில்லாம் அவங்களுக்கு தெரியும் ஹவு டிஃப்ரெண்ட்லி தே ஹேவ் கன். ஸ்ரீனிவாசன் அவர் மாதிரி வந்து வெவ்வேறு தாட் ப்ராசஸ் வந்து மலையாளத்துலேருந்து வந்து வந்திருக்காங்க. ஸோ வி ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அதனால் எனக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்ஜே மாதிரி இருக்கார் இப்போ விஜய் சேதுபதி இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி கண்டெம்பரரி. இட்ஸ் கிவிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஐ திங்க் யார் வந்து நம்ம பார்க்குறோமோ நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா வந்து இந்த படம் இருக்கும். ஏதோ புரியாத விஷயமாவோ அது வந்து என்ன சொல்கிறது, வி ஆல்வேஸ் அஸ்யூம் டைரக்டர் சாரி ஹீரோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தால் தான், அப்படி இல்லை. வென் அந்த அந்த சப்ஜெக்டோட நம்மளால் வந்து மேட்ச் பண்ண முடியும்னு தோன்றது. அது மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. த ஹோல் ப்ரொடியூசர், த டீம் அண்ட் த டிரெக்டர் அண்ட் ஆல் த பீப்புள், ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஐ விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். இந்த படம் பெருசாக ஹிட் ஆகணும். And today's hero, of course, my dearest friend, Sharath, is one of those people, very few. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்கள் வந்து ஒரு 4 பேர் எடுத்தாங்கன்னா அதில் வந்து தலையாக இருக்கக்கூடிய மிக ஞானமான, மிக வந்து உயர்ந்த ஒரு விஷயம் தெரிந்த ஒரு இசையமைப்பாளன். என்னுடைய நண்பனால் அவன் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு வேற சொல்ல முடியாது. எனக்கு ஐம் ஷுர் இந்த பாடல்கள் வந்து என்னோட வாழ்க்கையிலையும் அவனோட வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டெக்னாலஜிஸ்ட். ஏஎல்லாம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியும், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ 87 வந்து when Rahman was Dilip, he has played for me. He has also, everyone, we are all peer groups. அப்போவே வந்து கம்ப்யூட்டர் மியூசிக் வந்தாச்சு 87. மனுஷங்க இல்லாமல் வந்து பண்ணது வந்து புன்னகை மன்னன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த டைத்தில் வந்து எல்லாருமே வந்து we have done work. ஸோ டெக்னாலஜியாலேயே வளர்ந்தது வந்து இந்த டீம். இந்த ஏர்லி டேஸில் டெக்னாலஜி எப்படி வந்ததோ இன்றைக்கி வந்து ஏஐ வந்திருக்கிறது. அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஷரத்தால் பண்ண முடியுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். அது ஒன் ஆஃப் தோஸ் ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன். நிச்சயமாக வந்து இந்த படத்துக்கும் அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் வந்து இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான சங்கீதத்தை வந்து கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஷரத், ஐம் எக்ஸ்பெக்டிங் மோர் அண்ட் மோர் மியூசிக் ஃப்ரம் யூ. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். காதல் கதை சொல்லவா அவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக வேண்டும் என்று வேண்டுகிறேன். தேங்க்யூ. கண்ணாடியை கழட்டினா பயம் வெளியில் தெரியும். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையை நோக்கி அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ புவன் வந்திருக்காரா, அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காதல் கதை சொல்லவா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இந்த படத்தில் இயக்குனர் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு நடித்து காமிச்சார். இப்போ கண்ணாடியை கழட்டுறேங்க, அப்படி ஒரு நடிப்புங்க சார். நான் அன்றைக்கே உங்களுக்கு ஸ்பாட்லேயே சொன்னேன். அதனால தான் நேஷ்னல் அவார்டு, நிறைய அவார்டு எல்லாமே கேரளாக்காரங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதை நடித்து காமிச்சார். அந்த ஸ்பேனரு அந்த இதெல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறதெல்லாம்
இன்னமும் எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது சார். அவ்வளோ சூப்பராக அது வந்து இப்போ எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். இங்கே தமிழில் வந்து பி வாசு சார் படத்தில் நடிச்சிருக்கேன், அவரும் அதே மாதிரி நடித்து காட்டுவார். விக்ரமன் சார் படத்துலேயே நடிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் நடிக்கும்போது எப்படி நம்ம உணர்ந்தோமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து சனில் சாரா, அவர் வந்து சின்ன டைரக்டராக பெரிய டைரக்டராக என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நடித்தது அப்படி இன்னமும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது. அவ்வளவு பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணி அதை இது பண்ண, நான் அதில் ஒரு 10% தான் எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருப்பேன். அவ்வளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பெப்பர்மெண்ட் சார், யூ டோன்ட் வரி சார், ஐ ஹாவ் லிட்டில் இங்கிலீஷ். இல்லை இவர் வணக்கம் சொல்கிறார், அப்போ அவர் பெப்பர்மெண்ட்டா இவர் பெப்பர்மெண்ட்டா? கருப்பு சொக்கா தான் பெப்பர்மெண்ட்டா? அப்போ அவர் வெள்ளை சொக்கா? அவர் ஏதோ தமிழ் இங்கிலீஷ் சார். கருப்பு சொக்கா சார் ப்ரொடியூசர் சார், அவர் தமிழ் தெரியுமா? ஓ, பெப்பர்மெண்ட் மீன்ஸ் பெப்பர் ஆம்லெட், பெப்பர் பாகுந்தி. ஓ அது அப்போ என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில்? பாகுத் அச்சா. யூ டோன்ட் வரி சார், ஆம்லெட் புட் பெப்பர்னா பாகுத் அச்சா. வெயிட் அண்ட் சி, வென் ரிலீஸ் ஐ எம் தேர், புட் ஆல் பெப்பர்மெண்ட். ஓகே, ஸோ டோன்ட் வரி, ஐ வில் சப்போர்ட். என்னது தமிழில் பேசவா? ஸோ அப்படி இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நக்குல் பிரதர் இப்போ என்னை பார்த்தவொன்னே சொன்னார், ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு காரணம் நக்குல் தான். ஏன்னா பொய்லாம் இல்லைப்பா, வீடியோவில் ஆதாரத்தில் இருக்குப்பா. அவர் வந்து சொன்னார், அதுக்கு காரணம் வந்து அவர் தான். ஏன்னா பாய்ஸ் படத்தில் அவர் எப்படி இருந்தாரோ இப்போது எப்படி இருக்கார் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜிம்முக்கு போகும்போது யோசிச்சு பார்ப்பேன், அப்படி இருந்தார் இப்போ இப்படி இருக்காரு. ஸோ அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ கூட சாங்கில் பார்த்தேன், இப்போ சமீபமாக நான் ஆடியோ ரிலீஸ்க்கெலாம் கோட்டு ஷூட்லாம் போட்டு வரேன், பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒன் ஆஃப் த யூ தான் காரணம். ஏன்னா கோட்டு ஷூட்லாம் போட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லை, நான் தேட்டரில் போய் சில அலப்பறையெல்லாம் பண்ணுறேன்ல, அதுக்கும் அவர் தான் காரணம். அந்த எனர்ஜி, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி எப்படி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நக்குல் பிரதருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பொக்கே கொடுத்தாங்க. பொக்கே கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நாளைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம், அந்த பொக்கே எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் பொய் சொல்ல மாட்டேங்க, இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லலாம். நாளை மறுநாள் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் ப்ரொடியூசர் சார், கிவ் மீ ஒன் மோர் பொக்கே, பிகாஸ் டுமாரோ அண்ட் டே ஆஃப் டுமாரோ ஐ ஹாவ் 2 ப்ரோக்ராம், ஒன் ரிசப்ஷன் தென் ஒன் பர்த்டே ஃபங்க்ஷன். ஸோ 2 பொக்கே ஐ கிவ் தேர். ஸோ தேங்க்யூ வெரி மச். யூ கிவ் பேமெண்ட் ஆல்சோ, பட் யூ நவ் கிவ் பொக்கே ஆல்சோ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதே மாதிரி ராஜ் கபூர் சார் இப்போது சொன்னாங்க, கூலு நீ என்ன பேச போகிறேன்னு தெரியலையாப்பா, நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறேன்ப்பா, ஆனால் பசி வேறு எடுக்குது, ஒரு டக்குன்னு முடிச்சிருப்பா அப்படின்னாரு. சார் உங்களுடைய சூழ்நிலையை கருதி நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடறேன் சார், சரிங்களா? ஏன்னா எப்போவுமே கூல் சுரேஷ் வந்து உங்களுக்காக வாழ்கிறவன் தான் கூல் சுரேஷ். கூல் சுரேஷ்காக கூல் சுரேஷ் வாழ்கிறதில்ல, ரசிகர்களுக்காக, டைரக்டருக்காக, இயக்குனருக்காக தான் வாழ்கிறவன் தான் இந்த கூல் சுரேஷ். அதனால் டக்குன்னு முடிச்சிடறேன். அப்புறம் இருங்க சார், இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அப்புறம் அதியமான் சாரை வந்து நான் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன். அப்போது வந்து கூலு படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, நான் ஒரு வாரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னா, அதே மாதிரி கரெக்டாக ஒரு வாரத்தில் கூப்பிட்டு காஸ்டியூம்லாம் அளவெடுக்கணும், சம்பளம்லாம் என்னென்னு பேசிக்கிங்கப்பா அப்படின்னு அது சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இப்போ கூட சரி நிறையா பேர் பார்த்துட்டு அக்குள்ளே நம்ம அந்த படத்தில் மீட் பண்ணுவோம், இப்படி மீட் பண்ணுவோம், அப்படி ஏதோ ஒன்று வாயில் சொல்லிட்டு போவோம். ஆனால் சொன்னதை கரெக்டாக அதை வந்து செயல்படுத்தியும் காட்டினார். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு. நான் நடந்து வந்தேன், அதியமான் சார் வந்து ஒரு 5 சீட்டு தள்ளி உட்காந்துருந்தார். அவர் நான் போய் வணக்கம் சொன்னேன், அந்த 5 சீட்டு தள்ளி இருக்க அவர் எழுந்து இப்படி கை ஊற்றுட்டு உட்காராருங்க. இதுதாங்க மனுஷன்றது. ப்ளீஸ் ஒரு கிளாப் கொடுங்களேன். இல்லை இந்த பண்பு சொல்கிறேன், அதனால தான் அவர் இந்தி படத்தில் போய் சல்மான் கான், ஷாருக் கானை வச்சு கூட படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பண்பு தான் இன்றைக்கி பாருங்கள். நான் ஒரு சாதாரணமானவன், எனக்கு எழுந்து நின்றுலாம் கை கொடுக்கணும்னு அவசியம், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பண்பு பார்த்திங்களா,
சார் கே சதிமான் சார், நீங்கள் அதியமான் மட்டும் இல்லை, அசராத மான், அன்பான மான், பண்பான மான், பாசமான மான். நீங்கள் போயிருக்கீங்க அந்தமான், அதனால தான் இந்தி நடிகரை இயக்கியிருக்கீங்க சல்மான். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட பேர் பார்த்தீங்க காதல் கதை சொல்லவா. நான் ஒரு கதை சொல்லவா? இது என்ன கதைன்னா, நான் என்னோட முதல் படம் வந்து காதல் அறிவதில்லை. என் தலைவன் டிஆர் ஐயா அவர்கள் இயக்கி இசையமைத்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும், விரலை வச்சா விசில் வரும், கண்ணை செஞ்சா காதல் வரும், விரல் ஆ ஆ விசிலு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போது என்னோட பைக்கில் 2 கன்று வச்ச பைக் அது. ஒரு சைடில் வந்து விரல் விசிலு அப்படின்னு போட்டிருப்பேன், இந்த பக்கமும் கண்ணை செச்சா காதல் வரும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருப்பேன். அது அந்த நேரம் அப்படி ஒரு பந்தாவாக அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த விசில் இப்போது விஜய் சாருக்கு கட்சியில் சின்னமாக இது கொடுத்துருக்காங்க. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்சியில் சின்னமாக கொடுத்துருக்காங்க விஜய் சாருக்கு. இப்போ கூட நான் இந்த காதல் கதை சொல்லவா படத்தில் நான் ஒரு கதை தான் சொல்கிறேன். ஆடியோ ரிலீஸில் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஒரு சின்னமாக இருக்கும். ஆனால் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறது, வீட்டில் குக்கர் விசில் அடிக்கும். 8 மணிக்கு குப்பை வண்டி வந்து விசில் அடிக்கும். 10 மணிக்கு நான் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் விசில் அடிப்பார். 12 மணிக்கு நான் படம் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு வரும்போது ரசிகர்கள் என்னை பார்த்து விசில் அடிப்பாங்க. 3 மணிக்கு என் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போகிறப்போ அப்போ பிடி வாத்தியார் விசில் அடிப்பார். இப்போ கூட காதல் கதை சொல்லவா இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே வந்திருக்கப்போ நான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது செக்யூரிட்டி விசில் அடித்தார். லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, நைட்டு 11 மணிக்கு மேலே எதுனா நீங்கள் தப்பு தண்டா ரோட்டில் எதனா பண்ணினீங்கன்னா போலீஸ் வந்து 11 மணி ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு பீச்சிலெலாம் கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த விசில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறது. இதை வச்சு நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ மறைமுகமாக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து என்னோடய அண்ணன், சரிங்களா? நான் அவருடைய தம்பி. தயவு செஞ்சு நீங்கள் ஏதோ இன்டெரக்டாக வேறு எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நான் எது பேசினாலுமே அது இப்போ கூட இந்த தங்கச்சி சுமையாக என் தலையில் சுமையை வச்சுட்டு போயிட்டோம்மா. நான் ஏதோ ரிவ்யூ கொடுக்குறாரு நல்லா கொடுக்குறாரு சொன்னால் அவர் நெகட்டிவாகவே கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டீங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆள் தான். அதுக்காக நான் டிவிக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு ஒரு கட்சி இருக்குது, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி, சரிங்களா? அதுக்கு நீ ஓட்டு போட்டுருமா, சரிங்களா? இதுதான் இந்த விசிலோட கதை, சரிங்களா? அப்புறம் ஒரு ராஜ் கபூர் சார் இப்போ சொன்னாங்க என்னை பற்றி எதுவும் 2026 நான் ஜெயிப்பேனா அப்படின்னு. தம்பி நீங்கள் வரும்போதே பார்த்தேன் விசில் அடிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் சார். அதே மாதிரி வேலாயுதம் சார் நிறையா பேசுவார்னு நினச்சேன். அந்த வேலாயுதம் சார் மைக் எடுத்தாக நிறையா பேசுவார், நீங்கள் கொஞ்சம் தான் பேசியிருக்கீங்க. ஸோ வேலாயுதத்துக்கு வித்தியாசம் இருக்குது போல். வேலாயுதம் அது யார்கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த காதல் கதை சொல்லவா மிகப்பெரிய வெற்றி அடையும். விரைவில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நானே கை தட்டிக்கிறேன். ஏன்னா என் பேச்சில் நீங்கள் மயங்கிட்டீங்க, மெய் மறந்து போயிட்டீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பசி கிழக்குது, வேறு வழி இல்லை, ரொம்ப நேரமாகி போச்சு. இந்த ரொம்ப நாள் கழித்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த துப்பாக்கி சவுண்டு அந்த சவுண்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக பொய்டிக்காக ஒரு ட்ரெய்லரும் சாங்கும் ஒரு ஸ்ரீதர் சார் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. புதுசாக வந்திருக்க இந்த டீம் வந்து டைரக்டர் சார், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வரவேற்பு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இது மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் விமர்சனங்கள் நல்லா எழுதுங்க. ரெண்டாவது நகுலில் வந்து இன்னும் அப்படியே இருக்கு, என்ன அழகு. இந்த பையன் இந்த வருஷத்துல வந்து ஒரு ஆட்டம் ஆடுவான் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து
நகலோட வருஷமாக இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த படத்தை நான் ஜெனரலாக சொல்லணுன்னா இன்னொரு காதல் கோட்டைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நீ எப்போ ஆடிட்டு தானே இருக்க, வரும்போதே விசிலோட தானே வந்த, அதனால் நிச்சயம் விசில் ஜெயிக்கும். Okay, I'm talking in English. Good evening, everyone. I'll keep it short. First of all, I'd like to thank our director for giving me such a wonderful opportunity. Working with an incredible director, cast, producer, and such an amazing team has been an honor for me. We have always seen that South Indian films speak through their music and their songs. So today, our songs tell our story before our film does. I will not say much. Thank you so much, everyone, always for supporting new beginnings and good cinema. Keep blessing us. Thank you. இப்போ என் தம்பியோட நக்குலோட ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் ஆகாஷ்ஜி ப்ரொடியூசர், அவர் பாம்பேயில் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் படத்தை வெளியிடுறதுக்காக, இந்த படத்தை வாங்கி வெளியிடுறதுக்காக வந்திருக்காரு. அவர் உங்ககிட்ட பேசுவார், ஹிந்தியில் பேசுவார். அது நான் உங்களுக்கு வேணால் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். ஆமாம். அப்புறம் டைரக்டர் சனில் என்னோடய தம்பி மாதிரி ஆக்சுவலாக. அவர் இந்த ப்ராஜெக்டோடு வரும்போது அவருக்கு இந்த விழாவோட நாயகன் சரத் சார் ஒரு ஃபேன், பயங்கர ஃபேன்னா. அவர் கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி மிகச்சிறப்பாக பண்ணாங்க. ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் குரூப்பு, ஒரு கரெக்டான ரூட் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து தடுமாறி இருந்த ஒரு விஷயம். கடைசியாக கடவுள் இந்த படத்தை ஒரு ஆடியோ லான்ச் கொண்டாந்துருக்காரு. பிப்ரவரியில் ரிலீஸ்க்காக கொண்டாந்துருக்காரு. ரொம்ப ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வேறு சரத் சார் தான் பேக் போன். அவர் தான் இன்றைக்கி அவரோட மியூசிக், அவரோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு. எல்லாம் புதுசாக இருக்குன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் உண்மை கலந்த ஒரு விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெஃபினட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். மற்றபடி ரொம்ப லேட்டாகி போச்சு. எல்லோரும் ஆளுக்கு 2 வார்த்தை பேசணும். அதனால் ரொம்ப கொஞ்சம் இமோஷ்னலாக வேறு இருக்குது. இந்த படம் எப்படியா வெளியே நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு சனில் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ லேட்டஸ்ட்டு மலையாள டைரக்டர் ஜெயித்த மாதிரி சனிலும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்கிறேன். அப்புறம் என்னோடய உதவியாளர்கள்லாம் நிறையா பாட்டு எழுதியிருக்காங்க. கண்மணி என்னோடய நண்பர், அவர் வசனம் எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங் ஆல். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும், எனது அன்புக்குரிய அண்ணன் K.S. அதியமான் அவர்களுக்கும், இயக்குனர் சனில் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் உட்பட ஜெயராம் சார், நகுல், ரித்திகா, ஆத்மிகா எல்லோருக்கும் இந்த திரைப்படத்தினுடைய மிகச்சிறந்த பங்களிப்பிற்காக நன்றி கூறியவனாக உங்கள் முன்பாக இந்த இனிய மாலை வணக்கத்தை எனது அன்புமிகு பிரிண்ட் அண்ட் விஷுவல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திரைப்படம் என்பது வெறுமனே ஒரு பொழுதுபோக்காக வெகுஜனங்களுக்காக மட்டும் படைக்கப்படாமல் கடந்த காலத்தினுடைய வரலாற்றை நாம் நினைத்து பார்க்கிற போது அந்தந்த திரைப்படங்களில் எல்லா திரைப்படங்களிலும் ஒரு குறைந்தபட்சமான ஒரு செய்தி நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். இந்த திரைப்படம் வெறும் ஒரு சாதாரணமான என்டர்டைன்மெண்ட் கூத்து இல்லை, ஒரு சிறந்த கண்டென்ட்டை உள்ளடக்கிய ஒரு மெசேஜ் உள்ள ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இந்த படம் இப்போ சமீப காலமாக வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான படங்களில் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டேயே முதல் நாளே விஷுவல் மீடியாவில் உடனடியாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாவில் உடனடியாக நமக்கு எல்லா தகவலும் வந்துடுது. கொண்டுட்டான், வேஸ்ட்டாக மச்சான், போயிடாத அப்படின்னு எத்தனையோ சித்திரவதைகள் இருக்குது. ஆனால் இந்த திரைப்படம் ஒரு இனிய அனுபவத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக இது நிச்சயம் இடம் பிடிக்கும் என்பதை இந்த திரைப்படத்தில் நான் வசனகர்த்தாவாக பணியாற்றியதிலும் ஒரு பாடலை எழுதுவதற்காக வாய்ப்பு பெற்றவனாகவும் இந்த படத்தை பலமுறை பார்த்து ரசித்தவன் என்கிற முறையிலும் உங்களுக்காக ஒரு கட்டியம் கூறுகிறேன்.
மேலும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் கேஎஸ் அதியமான் அவர்களுக்கும், இயக்குனர் சனில் அவர்களுக்கும், தயாரிப்பாளர்கள் மற்றும் இசையமைப்பாளர் சரத் சார் அவர்களுக்கும் எனது இந்த இனிய மாலை பொழுதில் நன்றிகளை தெரிவித்து படம் மாபெரும் வெற்றியடைய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கோருகிறவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மியூசிக்கில் இசையில் வந்து எவ்வளோ ஜீனியஸ், அவர் வந்து எப்படிப்பட்ட இசை வல்லுனர் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி தெரிய தேவையில்ல, இங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இசைப்பாளர்கிட்ட நான் வந்து ஒரு பாடல் எழுதணும் அப்படிங்கிறது வந்து எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளோ தூரம் அவரை வந்து எனக்கு அவரோட இசைக்கு நான் ரசிகன் அப்படிங்கிறது இருக்கோ, அதே போல் அவரோட நகைச்சுவான பேச்சுக்கு நான் ரசிகன். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையுமே அவரோட நகைச்சுவை ததும்பும் பேச்சுக்கு நான் ரொம்ப ரசிகன். அவரோட பாடல் தரப்ப எப்படி பணிபுரிய எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சோ, அதே மாதிரி அவரோட பேசுகிறப்ப அந்த நகைச்சுவையை ரசித்து நான் கேட்பேன். இந்த படத்தில் அவர்களோட இசையில் நான் எழுதுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கப்புறம் வந்து நகுல் அவர்களுக்கு வந்து இந்த படத்தில் அவருக்கு நான் எழுதுனதை வச்சு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, வந்து முதல்ல வந்து பாய்ஸ் படத்துக்கு வந்து இது மாதிரி வந்து ஆடிஷன் சொல்லிட்டு இசை தெரிந்த நபர்கள் இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு வந்து விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் அந்த இசை தெரிஞ்ச மாதிரி அந்த ஆடிஷனுக்கு வந்து நானும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தேன். அது வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் எங்களுக்கு சான்ஸ்லாம் கிடைக்கல. நகுல் சார் மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருக்கு, நல்ல திறமைசாலிகளுக்கு. இப்போ வந்து அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட படத்தில் வந்து அப்போல்லாம் நான் பாடல் எழுதலை. இப்போ வந்து அவர் நடித்த படத்துக்கு நான் பாடல் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தை இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அருமையாக இயக்கிய அவர் இயக்குனருக்கு என்னோட நன்றியையும், எனக்கு வாய்ப்பளித்த அவருக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு, மற்றும் இயக்குனர் மற்றும் இந்த திரைப்படத்தோட குழுவினர் அனைவருக்கும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதுக்கு காரணம் அதியமான் சார். அவருடைய உதவியாளர் நான். இந்த படத்துலேயும் உதவியாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நன்றி. எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாம் இருக்குது. ரொம்ப நேரம் அப்புறம் ஏன்னா பத்ரகாளி ஃபிலிம்ஸில் நிறைய படம் எடுத்திருக்கேன். மகேஷ் பாபு சார், ராம் சரண், ரவிதேஜா எல்லாம் பெரிய பெரிய படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நன்றி சொல்கிறது பெப்பர்மெண்ட் ப்ரொடியூசர் ஆகாஷ் சாருக்கு, நம்ம நண்பர் ராஜேந்திர சாருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்படியே டைரக்டர் சார், அவர் வந்து இப்போ 10 நாள் எங்கே உட்காந்துருக்கு, நல்லா வேலை வாங்கிட்டு நல்லா இது பண்ணிருக்கேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு. படம் நல்லா ஓடும், எல்லாருக்கே காசு வரும். அப்படியே பெப்பர்மெண்ட் ப்ரொடியூசர் ஆகாஷ் சார் ரொம்ப கோஆப்ரேஷன் பண்ணிருக்காரு. ஆதிமன் சார், எல்லாரும் டைரக்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார், அப்புறம் நக்குலு ஆல்ரெடி தமிழில் கூட தெலுங்கில் கூட அவரது டப்பிங் ஆயிடுச்சு. நல்லா போயிடுச்சு படம். இந்த படம் கூட நல்லா போகும். ஹீரோயினுக்கு எல்லாருக்கே நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் அத்தனை பேசுகிறது வருதில்லை, பட் ஐ டூ மை பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் ஆகாஷ் and director Sahil, distributor Kishan, mainly my father K. Rajendra Kumar, and the actors and everyone for giving me the opportunity to talk on this stage. So and motivation vanittu my father da. So I'm doing my best. So that's it. Rumba, thank you all. வணக்கம். நமக்கு அவ்வளோ தமிழ் பேச தெரியாது, ஆனால் ரொம்ப மிஸ்டேக் இருக்கலாம். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த காதல் கதைன்ற படம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் விஜய் சேதுபதி எல்லா டைலாக்களும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவார். அதே போல் இது சூப்பராக வந்திருக்கு படம். இதுக்கெல்லாம் ஆத்மீய சார்,
நம்ம சரத் சார், சானில், நம்ம நகுல் சார், ரித்திகா சார், அப்புறம் நிறைய இருக்கிற அவரெல்லாம் பேர் தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பார்த்த உடனே இந்த படம் எதுக்கு வெளியில் விட முடியாது, என்ன இது கதை இது நல்லா இருக்குது, சூப்பர் சாங்ஸு சூப்பர் இருக்குது. அப்போ அந்த விஜய் சேதுபதியோட டைலாக்ஸு, டெலிவரி, அவர் வாக்கிங் ஸ்டைலு, அவர் சொல்கிறது, அந்த இதெல்லாம் பார்த்தா இந்த படத்தில் என்னதோ இருக்குது. நான் இதுக்கு முன்னால் 2-3 படம் கன்னட படம் எல்லாம் எடுத்திருக்கிறேன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட இது பண்ணியிருக்கிறேன், நிறைய படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அசோசியேட்டு, அசிஸ்டண்ட்டு, ப்ரொடியூசரு, நிறையா இது பண்ணியிருக்கிறேன். நிறைய படம் மலையாளத்தில் சேனலில் கூட நிறைய படம் நான் வந்துட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்த உடனே சரி ஆதிமி சார் கூட நான் கேட்டேன், என்ன சார் இந்த படம் இது பண்ணணும் சார், நான் எப்படி பண்ணலாம் என்னான்னு கேட்டே இருந்தார். அப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் ஆனார் நம்மளோட பெங்களூரில் கணேஷ் வீடியோ கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டெடு, அவரோட அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்போ அவர் சன்னு நான் இது பண்ணோம். அப்போ ஆகாஷ்மியா அவரோட ஒய்ஃபு, நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் இது என்னான்னு. அவர் என்ன சொன்னார், யூ டூ இட்டுன்னு சொன்னார். ஸோ இதில் என்ன இன்வெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் ஓடும், அதனால் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், இந்த படம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம் சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி இந்த படத்தில் எல்லோரும் கரெக்டாக நல்லா நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் எல்லோரும் இங்கே டெக்னீஷியன், ஆதிமி சார் எல்லோரும் இருக்கிறாரு, நம்ம வெங்கட்ராவ் சார் எல்லோரும் கஷ்டப்பட்டு எல்லோருக்கிட்ட இது பண்ணி இது ஒரு பெரிய கம்பெனியில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த கம்பெனி இப்போ வேண்டாம், ஆனால் அந்த கம்பெனிலேருந்து இப்போ வருது. அதில் பெப்பர்மெண்ட் கம்பெனி கூட நம்மளது இன்வால்வ் ஆகி இதை பண்ணியிருக்கிறேன். நான் இதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கூட தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாம் கோஆப்ரேஷன் கொடுக்கணும், இந்த படம் நல்லா ஓடணும். நம்ம விஜய் சேதுபதி, நம்ம நகுல் சார், இது அவங்க படம் இன்னும் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொல்கிறதுக்கு நமஸ்காரம், நன்றி.